அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையை அல் குர்ஆனிலே இடம்பெற செய்கிறான் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதில் ஒன்றுதான் வபஷ்ஷிரில் முஹ்பிதீன். இந்த முஹ்பிதீன்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அதே போல் அல்லாஹு தாலா இன்னொரு சூறாவிலே ஈமான் கொண்டு அமல்கள் செய்து அல்லாஹுக்கு இஹ்பாத்து செய்தவர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள், இறைவனின் பக்கம் திரும்புவதற்கான போராட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் அந்த போராட்டத்திலே இருப்பான். ஆக பெரிய ஈமானுடையவராக தன்னை கருதக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவரிடத்திலும் ஒரு போராட்டம், இறைவனின் பக்கம் நான் நிரந்தரமாக நிலைத்து பயணிப்பதற்கான ஒரு போராட்டம் அவருக்கும் இருக்கும். பாவத்தின் உச்சகட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் எல்லோருமே அதாவது ஒரே படித்தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. அதனால்தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் நூறு எழுதியிருக்கிறார் மதாரிஜுஸ் சாலிகீன். எப்படி மதாரிஜுஸ் சாலிகீன் அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் பயணிப்பவர்களுடைய படித்தரங்கள் மதரஜ். அதாவது ஒவ்வொரு படியாக அவர் ஏறி ஏறி என்ன செய்வார் போவார். அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படி என்ற அந்த இரையச்சம் நெருக்கத்துக்கு ஏற்ப அவர் தன்னை மிகப்பெரிய பாவத்தில் இருப்பதாக கருதுவார். இதான் மிக முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ, இறைவனின் பாதையில் எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பெரும்பாவியாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பெரும்பாவியாக பார்ப்பீர்கள். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் நெருங்க நெருங்க உங்களுடைய ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும். ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும். இறைவனை பற்றிய அந்த அதாவது ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். அதிகரிக்க அதிகரிக்க பாவங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். இதுவும் பாவம்தான், இதுவும் பாவம்தான், இதுவும் பாவம்தான் என்றிருக்கும். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால உங்களுக்கு அது பாவம் என்று தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால அது பாவம்னு உங்களுக்கு தெரியலைன்னு வைங்களேன், அல்லது அந்த பாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னு வைங்களேன், அந்த இடமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இருளில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு முஃமினுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் இடையில் உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு மூமினுக்கும் ஒரு ஃபாஜிருக்கும் உள்ள கெட்டவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு ஃபாஜிரை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னால் தன்னை மூக்கிலே அமர்ந்த ஒரு ஈ போல, ஒரு கொசு போல என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அதை அப்படி செஞ்சு விட்ருவான். அவ்வளோதான் அவருடைய பாவம். அவருடைய பார்வையில் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு கொசு இருந்துட்டு போன மாதிரி தான், ஒரு ஈ இருந்துட்டு போன மாதிரி தான். இந்த ரெண்டு சொல்லேன்னு சொல்கிறேன். காரணம் என்ன, இலங்கை பாஷையில் வந்து ஈ என்று சொன்னால் கொசு, தமிழ்நாட்டு பாஷையில் கொசு என்று சொன்னால் அது வந்து நுளம்பு. சரியா? அதனால் ரெண்டு அது இதை அதாவது கொசு என்ற வார்த்தை நம்ம இலங்கை இதில் கொசுக்கு சொல்கிறது. சரி, அது கொசுவை பற்றி அந்த ஹதீஸில் வருது. ஈ என்றதும் ஒரு வார்த்தை. என்னால் மாறி என்ன செய்கிறேன், ரெண்டையும் சொல்லிக்கிறேன். அதான் எனக்கு அதை ஒரே கன்ஃபியூஸ் ஆகும் அந்த சொல்லு. சரியா? இந்த ரெண்டையும் நடைமுறைப்படுத்தி பார்க்குற டைமில் அப்போது எனவே அதாவது அதை ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டாம், தட்டி விட்ட மாதிரி என்ன, ஒரு காஃபிர் வந்து ஒரு தட்டி விட்ட, ஒரு ஃபாஜிர் கெட்டவன் தட்டி விட்டது போல பார்ப்பான். ஆனால் இதே ஒரு மூமின் ஈமான் உள்ளவன் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு மலைக்கு கீழே இருந்தது போல பார்ப்பான். அந்த ஒரு மூமின் என்ன செய்வான்டா, நான் ஒரு மலையே தன் மீது இடிந்து விழுவோம் அப்படி என்ற பார்வையில் அவன் பார்ப்பான். அப்படின்னு சொன்னால் எங்களது இறைவனை நோக்கி அந்த ஈமானிய பயணம் எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களை வந்து நாங்கள் பெரியோரு பாவி என்பதை என்ன செய்யும், உணரச் செய்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு அவனோட சிந்தனையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் மிகப்பெரிய பாவம் செய்கிறேன், மிகப்பெரிய பாவம் செய்கிறேன். ஒவ்வொரு பாவங்களை பற்றிய எண்ணங்களும் அவனுக்கு கூடிக்கொண்டே போகும். ஆனால் எங்களுக்கு இப்படி வருதுன்னு வைங்களேன், நாங்கள் செய்கிற பாவங்கள் மாறல, செய்கிற பிழைகள் மாறல, தவறுகள் மாறல, ஆனால் மார்க்க உரைகளில் உட்கார்றோம், படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இதனால் எங்களோட உணர்வு என்ன சொல்லுதுன்னா, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம், பெரிய அளவிலான பாவங்கள் எல்லாம் இல்லை. மிஞ்சி போனால் கொஞ்சம் புறம் பேசுகிறோம், கொஞ்சம் மிஞ்சி போனால் தொழுகைகளை கொஞ்சம் விடுறோம், மிஞ்சி போனால் குர்ஆனை இப்படி தொழுகையை விடுறத கூட அவரோட பார்வையில் எப்படி வருமெண்டா, மிஞ்சி போனால் ஒரு லுஹர் தொழுகையை விட்டுடுறோம், மிஞ்சி போனால் ஒரு அசர் தொழுகை விட்டு, மற்றபடி சுபகெல்லாம் ஒழுங்காக டைமுக்கு என்ன தொலைத்தானே செய்கிறேன். இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கல, எத்தனை மஜ்லிஸ்களில் உட்கார்ந்தாலும் சரி, எத்தனை மார்க்க உரைகளை கேட்டாலும் சரி, நெருங்க நெருங்க பாவத்துடைய உணர்வு என்ன செய்யும், பெருத்து கொண்டே போகும். அதனால தான் நிறைய அறிஞர்களுடைய தர்பியா குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம், ஜுஹுதுடைய குறிப்புகளை பார்க்கலாம், வராவுடைய குறிப்புகளை பார்க்கலாம். ஜுஹுதுனா உலகப்பற்றின்மை, வராண்டா பேணுது. இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா மத்ரஜுகளாக பிரித்திருப்பாங்க, மத்ரஜுகளாக பிரித்திருப்பார்கள், படித்தரங்களாக
பிரித்திருப்பார்கள். அது போல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மக்காமாத்துகளாக என்ன செய்வார்கள், முதலாவது மக்காம், இரண்டாவது மக்காம் அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முஜல்லத், ஒரு பாகமாகவே சுலூக்க சொல்வார்கள். சுலூக் என்ன, எங்களுடைய அந்த அன்றாட நடைமுறைகள், எப்படி அந்த இறைவனை நெருங்கக்கூடிய அந்த அணுகுமுறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. இது நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எல்லோருமே நம்ம என்ன செஞ்சிடறோம் என்று சொன்னால், கலந்த உடனேயே எங்களோட உள்ளத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒரு ஈமான்ல சமமானவர்கள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டுவிடும். அதனால இந்த பகுதியில் வபஷ்ஷிரில் முஹ்பித்தீன், நீங்கள் முஹ்பித்தீன்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்றது எத்தனையாவது தரத்தில் இருக்குது, அது எத்தனையாவது படித்தரம், ஒரு மூமினுடைய இறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த படித்தரத்தில் அது எத்தனையாவது படித்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல அறிஞர்கள் பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விலகி ஒரு உள போராட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய முதல் தரம் என்று சொல்றாங்க. எப்படி வெற்றி அடையக்கூடிய முதலாவது தரம் அப்படி என்று என்ன செய்யறாங்க, நிறைய அறிஞர்கள் அதை சொல்றாங்க. முதலாவது தரமே அவங்க சொல்லுகிற சிபத்துகளை பார்த்தால் நம்ம முதல் தரத்தில் இல்லையா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான சிபத்துக்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4-5 அதாவது கட்டங்களை நம்ம தாண்டணும் என்று இருந்தால், அல்லாஹ்வை நெருங்கி போகக்கூடிய போராட்டத்தில் ஒரு 4-5 கட்டங்களை நம்ம தாண்டணுமாக இருந்தால், நம்ம எத்தனையாவது கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம தெரியணுமே. அந்த தெரிகிற இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அந்த வஷ்ஷிரில் முஹ்பித்தீன், இந்த முஹ்பித்தீன்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் என்பது முதலாவது தரத்தில் இருப்பதாக என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அது என்ன முதலாவது தரம், அந்த இஹ்பாத் என்ற அந்த உணர்வு, அந்த சொல் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தரத்துக்கு அவங்க முதலாவது என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும், விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. முதலாவது தரம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில திரும்புவதற்கு முயற்சி எடுக்கிற அந்த முதல் கட்டம் இருக்குது, இறைவனது பாதையில இனி திருந்தி வாழணும், 4 நேரம் தொழணும், சோதனைகளில் பொறுமையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், உபகாரம் செய்யணும் என்று எடுக்கக்கூட அந்த முயற்சி இருக்குது. இந்த முதல் தரத்தில் அவனுக்கு 2 விதமான பிரச்சனைகள் அவனுக்கு வரும். ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் புறக்கணிப்பு, அதை விட்டுட்டு திரும்பிடுவோம், வேண்டாம் என்ற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம், வந்து விடுவோம், தவிர்த்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யும், வரும். இன்னொன்று வரும் அவனுக்கு என்ன, கஃப்லா. கஃப்லா என்று சொன்னால் பொடுபோக்கு தன்மை வரும். இந்த 2ம் அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் வரும் என்றார். முதலாவது புறக்கணித்து திரும்பிடுறது, தேவையில்லை, ஏன் இந்த போராட்டம் இப்படி என்ற ஒரு புறக்கணிப்பான சிந்தனையோடு அவனுக்கு ஆரம்ப கட்ட போராட்டத்தில் வரும். இரண்டாவது கஃப்லா, கணக்கில்லாமல் இருக்கிறது, கவனமின்மையாக இருக்கிறது, என்னத்துக்கு இப்படி ஒரு போராட்டம், இந்த 2ஐயும் என்ன அவனுடைய சிந்தனையில் வந்து கொண்டிருக்கும். இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறான்னு சொன்னால், அஹ்பாருல் ஹம்கா வல் முகஃபலீன் என்று, மடையர்களதும் முகஃபல் அப்படி என்றால் மந்த புத்தி உள்ளவர்களதும் மந்தர்களதும், என்ன மந்த புத்தின்னு சொல்லக்கூட மந்தர்களதும் செய்திகள் என்று ஒரு புத்தகம் எழுதுகிறார். அஹ்பாருல் ஹம்கா வல் முகஃபலீன், அது இந்த உலக ரீதியாக மந்தத்தன்மையை குறித்து தான் அவர் எழுதுறார். அவர் கூட என்ன சொல்றாருன்னா, ஹுமுக் மடமைத்த, அதாவது இந்த மூடர் என்று சொல்றாங்க, அறியாமை இல்லை, மூடர், அதாவது மூடத்தனம் வேறு, மடமை வேறு, அறியாமை வேறு. அறியாமைன்னா ஒன்று நீங்கள் தெரியாமல் இருக்கிறது, தெரிஞ்சால் நீங்கள் அது தெரிஞ்சவராக மாறிடுவீங்க. மடமை மூடத்தனம் எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா ஹரீசா, பிறப்பு என்றார், பிளட்ல ஓடுறது. அதை நீங்கள் எவ்வளவு முறை அவருக்கு விளங்கப்படுத்தினாலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹுமுக், வணங்கிட்டா. அதுக்கு பல காரணம் அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கலாம், அதை மாற்ற இயலாது, அதை அவரை என்ன செய்யலாம், நீங்கள் எது சொன்னாலும் மாற்ற இயலாது. இந்த அடுத்த தரமாக அவர் சொல்வது முகஃபல் என்று சொன்னால் எப்பையும் கவனமற்றிருக்கிறது, உலக விஷயத்தில் இல்லை, மறுமையுடைய விஷயம். அவர் பேசுறது உலக விஷயத்தை தான் அதில், ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் என்ன கவனமற்றிருக்கிறது, ஒரு பொடுபோக்காக இருக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கற்பனையில் இருந்துகிட்டே இருக்கிறது, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி கற்பனை இருந்துட்டு. எந்த அளவுக்கு ஒரு காலம் 2-3 நாள், ஒரு 1 வீக்கெல்லாம் நிற்கும் நம்ம எடுக்கிற முயற்சி. இப்போ எல்லாம் அப்படி இல்லை, பயான் முடிஞ்சு போகிறவங்களே முடிஞ்சிருது. ஒரு காலம் ஒரு பயானை கேட்டோம்னா ஒரு 1 வீக்காவது அவர் என்ன செய்ய, அடுத்த ஜும்மா வரைக்குமா அவர் என்ன செய்யலாம், பள்ளியில் பார்க்கலாம், 5 நேர தொழுகையில் பார்க்கலாம், குர்ஆன் ஓதல்ல பார்க்கலாம். இப்போ பயான் முடிஞ்சு வெளியே இறங்குறதோட அவர் முகஃபலாகிடுறார். முகஃபல் என்ன, அது போயிடுறாரு, ஒரு என்ன பேசணும் எது பேசணும்னு விளங்காத இடத்துக்கு போயிடுறாரு. காரணம் என்னன்னா, அவர் வெளியே இறங்கின உடனேயே முதலாவது திறக்கிறது மொபைல் ஃபோன். அது பிழையெல்லாம் இல்லை, மொபைல் ஃபோனை திறப்பவர்கள் நோயாளிகள் அப்படி சொல்ல வரல, ஆனால் அது அவருக்கு தேவைக்கு திறக்கிறாரு. திறந்து முடிஞ்ச உடனேயே அவர் போய் ரீகால் பண்ணி அதை திருப்பி எடுக்கிறதுக்கான எந்த சப்ஜெக்டும் இல்லை, எல்லாமே அவரை டைவர்ட் பண்ணிடுது.
எல்லாமே அவர் என்ன செஞ்சிருது, திசை திருப்பிடுது. ஏன்னா அவருக்கு 1000 பிரச்சனை என்ன செஞ்சிருது அதில் வந்துடுது. அப்போ ஒரு பச்சை டொட்டை வச்சு ரெட் லைனுக்கு எடுத்துடுறான், ஒரு கிரீன் டொட்டை வச்சு உங்களை ரெட் லைனுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் பார்த்து முடிஞ்சு அது இது இந்த மாதிரி ஒரு நிலைமை வர டைமில் நம்ம என்ன பேசினோம், என்ன பதிவு செய்யணும், இது எங்களோட லைஃபோட இதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னு அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டு போகிற வரைக்குமா யோசிப்போம். மனைவிட்ட சொல்லுவோம், பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், ஃபோனில் பேசுவோம். இந்த ஒரு தரம் ஒன்று இருக்குதே, இந்த தரங்களை எல்லாம் தாண்டின நிலைமைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அங்கே ஆக்கப்படுகிறோம். அப்போ இது ஒரு 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 மோசமான நிலை, ஒரு தவறான ஒரு நிலை, எங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அம்சம். அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் நம்ம தொழுகையில் சலாம் கொடுத்த உடனேயே முதலாவது என்ன எடுக்கிறோம், சலாம் கொடுத்த அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிஞ்ச உடனேயே இந்த இடது சைடுக்கு என்ன செஞ்சிருது, பொக்கெட்டுக்குள்ளே கை போயிருக்கு. காரணம் மொபைல் அப்போயே ரிங் பண்ணிக்கும், தொழுகையில் வைப்ரேட் பண்ணிப்பார். அவர் சுஜூத்லேயே வைப்ரேஷனில் இவன் தான் அடிச்சிருப்பான்ற சிந்தனைகள்லாம் நமக்கு வந்துருக்கும், தொழுகையில் காவாசி போயிடும். அது முடிஞ்சு சலாம் கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போகிற டைமில் ஒரு அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்கிறதும் ஞாபகம் வராது, என்ன சொல்கிறேன்னு என்ன செய்யாது ஞாபகம் வராது. அப்போ இதுக்கு பேர் கஃப்லத். நம்மளே ஷைத்தான் ஒரு காஃபிலீனாக, இந்த சிந்தனை விட்டு தூரமானவனாக வைத்துக் கொள்வதற்காக ஷைத்தான் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி அது. அதுக்கு பேர் சொல்கிற கஃப்லா. அப்போ அதனால் அல்லாஹ் தஆலா என்னது, வலா தக்கும் மினல் காஃபிலீன், காஃபில்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ் கணக்கெடுக்காமல் இருக்கிறான், பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். எல்லாம் காஃபில் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அங்கே சொல்கிறான், கஃப்லா என்று சொல்கிறான். அப்போ இது ஒரு மிக முக்கியமான இடம். முதலாவது இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் பணிக்கணும், இறைவன் பக்கம் திரும்பணும், குர்ஆனை ஓதணும், நல்ல முறையில் வாழணும், பொறுமையாக இருக்கணும், அஹ்லாக்கோட வாழணும், சோதனைகளில் பொறுமையாக இருக்கணும், கெட்ட விஷயங்களில் நம்ம விடுதலை பெறணும் என்று போராட்டத்துக்கு நினைக்கக்கூடியவனுக்கு வரக்கூடிய முதல் 2 நோய்கள் புறக்கணித்து திரும்பி செல்றதும். இரண்டாவது என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றார், அவங்களுக்கு நீங்கள் எந்த வசனங்களை கொடுத்து போனாலும் சரி அவர்கள் முஅரிலீன்களாக புறக்கணித்து போகின்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது என்ன, கஃப்லா, காஃபிலீன்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால தான் பல அறிஞர்கள் நூல்கள் எழுதிக்கிறார், தன்பீஹுல் காஃபிலி, இந்த மாதிரி பராமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்துதல், அவர்களுக்கு என்ன உணர்த்துதல். அப்போ இந்த கஃப்லத் என்று சொல்லக்கூடிய இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மறுமையினால ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக், உன்னை போத்தி இருந்த அந்த போர்வையை நாங்கள் அகற்றுவோம். ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், அதாவது இன்றைய தினம் என்ன, உனது பார்வை என்ன செய்யும், மிக கூர்மையாக இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். வபதாலஹும் மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் நினைக்காதவைகள் எல்லாம் அவர்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும், அவங்களுக்கு என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு பேர் கஃப்லா. இது மூடிக்கொண்டே இருக்கும், இது கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை கொண்டு போய்கொண்டே இருக்கும். இந்த நிலை மிகப்பெரிய ஆபத்தானது. எவ்வளவு பெரிய அழிவுகளை பார்த்தாலும் நம்ம படிப்பினை பெற மாட்டோம், எவ்வளவு பெரிய இழப்புகளை பார்த்தாலும் படிப்பினை பெற மாட்டோம்.